என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஆண்டு ஒரு லீப் ஆண்டு இல்லை என்றால் ஆண்டின் கடைசி நாள் மற்றும் அதே ஆண்டின் முதல் நாள் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு 2024 எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு லீப் இயர் இல்லை, சாதாரண வருஷம் தான், 365 நாள் தான் இருக்குப்பா. அதில் முதல் நாளும் கடைசி நாளும் என்ன கிழமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பர். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கணக்கை அப்படியே நான் பாஸ் பண்ணிட்டு நானா ஒரு கொஸ்டின் சொல்றேங்க. அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை, ஓகேவா? 49 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு திங்கக்கிழமை, 49 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை விட்டுருங்க, 49ன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 49 நாள் கழித்துன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அதாவது 49 நாளைக்கு கிழமை கிடையாது, 7 நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். நமக்கு இருக்கிறதே 7 கிழமை தான். அதனால நான் என்ன பண்ணுறேன், 7ஆல் வகுத்துறேன். கரெக்டா? 1 7 7 7 7 49. அதாவது 49ன்றது 7ஆம் வாய்ப்பாட்டில் மீதியின்றி வகுப்பட்டுடுச்சு. கரெக்டா? இந்த மாதிரி காலண்டர் சம்மில் 7ஆல் வகுத்து மீதியின்றி வகுப்பட்டுடுச்சுன்னா இதில் கொஸ்டினில் என்ன கிழமையோ அதுதான் ஆன்சர். இதான் அதுக்கான ஷார்ட்கட். அப்போ திங்கக்கிழமைன்னா 49 நாள் கழித்தும் திங்கக்கிழமை தான் வரும். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். அப்போது நமக்கு ஒரு கிழமை இருக்குது, 7ஆம் வாய்ப்பாட்டில் மீதியின்றி வகுப்பட்டுடுச்சுன்னா அதே கிழமை தான் அங்கே வரும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, ஒரு சாதா வருஷம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 365 நாள் இருக்குது. சரிங்களா? இந்த 365 நாளில் நமக்கு முதல் நாளும் கடைசி நாளும் என்ன தொடர்புன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், முதல் நாளை அதே திங்கக்கிழமைன்னு வச்சுக்கிறேங்க. ஸோ 365 நாளில் முதல் நாள் நானே அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் திங்கக்கிழமைன்னு. சரிங்களா? ரைட்டு, கொஸ்டினில் கொடுக்கல, நானாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ 365ல் முதல் நாள் திங்கக்கிழமைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி 364 நாள் இருக்குமா? கரெக்டாக? ஏன்னா முதல் நாள் எனக்கு வேல்யூ தெரிஞ்சு போச்சு, மீதி இருக்குத்தான் தெரியாது. அப்போ 364வது நாள் என்ன கிழமை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறது, 364 7ஆல் வகுக்கிறேன். அப்படி வகுத்தா 1 7 7 7 35ன்னு வரும். மீதி 1 இருக்கும், 10 போடுங்க, 14 இருக்கும். 1 7 7 7 14. ஸோ 52. அதாவது 364 நாள் 7ஆம் வாய்ப்பாட்டில் மீதியின்றி வகுப்பட்டுடுச்சு. அப்போ முதல் நாள் திங்கக்கிழமைன்னா அதே நாள் தான் கடைசி நாளும் திங்கக்கிழமையாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சாதா வருஷம் அப்படின்னா முதல் நாள் என்ன கிழமையோ, ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதுதான் டிசம்பர் 31 அதே கிழமை தான் வரும். பிறகுற கிழமை தான் முடிகிற கத்தும் கிழமை. புரியுதா? சாதா வருஷத்தில். அப்போ இங்கே ஆப்ஷனை பார்ப்போம். இது பாருங்க, ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் ஒன்று தான். அதாவது திங்கக்கிழமைன்னா முதல் நாளும் திங்கக்கிழமை தான், கடைசி நாளும் திங்கக்கிழமை தான். புதன்கிழமை திறக்குதுன்னா முதல் நாளும் புதன்கிழமை தான், கடைசி நாளும் புதன்கிழமை தான். இது முழுக்க சாதா வருஷத்தில். அவ்வளோதாங்க. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். பட் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டதால மேபி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இப்படி கேட்டுருவாங்களோன்னு தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இது 296வது கொஸ்டின் நம்ம முதல் கிளாஸில் விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் நான் பார்த்துட்டு செக் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இது ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம்மில் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இதோட முடிச்சுட்டு அடுத்த தலைப்பு போயிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், இது புரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. இது வரைக்கும் நான் 20 கொஸ்டின் நடத்திட்டேன். அது எல்லாமே புரிஞ்சிருக்கா? மேபி ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கேள்விகளை அழகாக கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கொடுங்க. இல்லை இந்த கொஸ்டின் டவுட் சார், இன்னும் புரியல சார், நீங்கள் திருப்பி நடத்துங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் அடுத்தடுத்த கிளாஸில் நடத்தி முடிச்சிடலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.